இல்லை பட் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரத்னா. பிகாஸ் நீங்கள் வந்து ஐ மீன் கார்த்திக் அஃப்கோர்ஸ் அவர் வந்து இப்போ கூட நீலிரா, ஸோ ஹீ ப்ரொடியூசஸ் தி ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஒன்ஸ் அப், ஸோ அதை பற்றி இல்லை. பட் நீங்கள் வந்து இந்த பெரிய படங்கள்லாம் பண்ணிவிட்டு 90% ஆஃப் த டைரக்டர்ஸ் ஐ டாக் டு, அவங்க எல்லாருமே அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. பிரேம்குமார் இருக்கார், அவரோட பார்த்து ஒன்று அவர் பார்த்துட்ருக்காரு. பட் 90% ஆஃப் த யங்கர் டைரக்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை வந்து ஒரு படியாக தான் பார்க்குறேன். இந்த படத்தை நான் வந்து இந்த படத்தை பண்ணிவிட்டு இதை விட ஒரு 10 மடங்கு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண முடியுமா, கேன் ஐ டூ அ மாஸ் ஃபில்ம். உடனே வந்து நான் வந்து இங்கே இருக்கிற ஹீரோவோ இல்லை தெலுங்கில் இருக்கிற ஒரு இந்த பட்ஜெட் வரக்கூடிய ஹீரோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு 3 படம் பண்ணிவிட்டு நான் 29 மாதிரி ஒரு படம் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்பவே ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூஆர் டூயிங் திஸ். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ வாண்டட் டு டெல் யூ தட். இல்லை சார், எனக்கு நான் எவ்வளோ இப்போ மேதமான்லேருந்து அப்படியே அடுத்த படமாக 29 பண்ணியிருந்தாலும் இது நீங்கள் இதே சந்தோஷம் தான் பட்டிருப்பீங்க. இப்போ 29க்கு அப்புறம் நான் என்ன படம் பண்ண போகிறேன்னா, திரும்ப வந்து இப்போ இந்த ஹீரோ கேன்வாஸ், பெரிய கேன்வாஸ் படம் அப்படின்றது அதுக்காக பண்ண படமும் இது கிடையாது. எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதுன்னா, நான் நினச்சதை பண்ணுறதுக்கு. இல்லை, இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது வேற விஷயம். பட் நீங்கள் ஒரு சாய்ஸாக எனக்கு இப்போ வந்து இந்த படம் பண்ணணுன்னு இருக்குது, நான் வந்து மார்க்கெட்லாம் பார்க்காம ஹீரோ கெத்தெல்லாம் பார்க்காம ஐ எம் ஜஸ்ட் டூயிங் மை ஓன் திங், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இல்லை, அது வந்து இன்றைக்கி தான் லேண்ட் ஆகணும்னு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சேன். இந்த ஏரை எடுத்துக்கிட்டிங்கனாவே, இந்த ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போது வந்த யூத் வரைக்குமே அந்த ஒரு இந்த பிரேமலு சைஸில் லிட்டில் ஆர்ட்ஸ் மாதிரி இந்த பக்கம், அந்த மாதிரி 12th ஃபெயில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அதுக்கு இப்போ கத்தி ரத்தத்தை வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிற இடத்துக்கு ஆடியன்ஸ் போவாங்க. நான் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சிசிடிவி விஷுவலாக அவ்வளோ பிளட்டெல்லாம் பார்த்து ப்ரூட்டாலிட்டியை பார்த்து அவங்களுக்கு இன்னும் மேலே அப்படின்னு தான் போவாங்கன்னு நினச்சேன். அது சலிச்சு போய் ப்ளசண்ட்டாக ஒரு பூனைக்குட்டி வீடியோவே 10 செகண்ட் பார்க்குற அளவுக்கு மக்கள் மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ அந்த டைமில் இந்த படம் வர்றது மேபி ஃபிட்டிங்காக இப்போ தான் வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஏன் இது ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு? பிகாஸ் இப்போ நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக் பார்ட்டி, அந்த கன்னடா படம் இல்லை, அது வந்து ரக்ஷித் ஷெட்டி நடித்த படம், அது இங்கே செம்மையாக ஓடிச்சு. பெங்களூர் டேஸ் இங்கே செம்மையாக ஓடிச்சு. பிரேமம் ஆமாம், லைக் மெகா பிளாக் பஸ்டர். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது? தட் இஸ் மற்ற லாங்குவேஜில் பார்க்குறோம், ஆனால் ஏன் தமிழில் பார்ப்போன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது? அண்ட் நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் நியூ கமர் டைரக்டர் இல்லை, நீங்கள் ஒரு 3 படம் பண்ணிட்டு இதுக்கு வரீங்க, அந்த இதான் கேட்குறேன். அப்படி இல்லை சார். நான் இப்போது இந்த சின்ன படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர்ஸாக தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. இப்போ சிறையை தவிர சின்ன படமாக மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபன் படம் தான். தாய்க்கல்வி வரைக்குமே எல்லாமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருக்க படமாக தான் இருந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஸ்மைலை கொடுக்குற, உங்களை கோசியாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஃபில்மாக தான், ப்ரீஸியான படம் அந்த ஃபீலில் தான் இருக்கும். ஒரு லவுடான படம் அந்த மாதிரி ஒரு கூச்சல் இறைச்சல் இருக்கிற படமாகவே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த சீலை பாட்டாக இருந்தாலும் சரி, பூ பாடலாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக அது உங்களை ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வச்சு ஒரு மாதிரி தெரப்டிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த படமும் அதை உங்களுக்கு பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த பாட்டெல்லாம் இதுக்குள்ளே வருது. இன்னொரு பாட்டும் இருக்குது, அந்த பாட்டும் என்னோட ரொம்ப ஃபேவரட் பாட்டு. ஸோ இந்த படம் மியூசிக்கலாகவே ஒரு ஷானோட அவரே சொல்கிறாரு என்னோட பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அந்த நம்ம ஊரில் இது காலங்காலமாக ஒர்க் ஆகிருக்குன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒர்க், அந்த மாதிரி அவங்க பர்சனல் ஃபேவரட்டாக ஆகிடும், அவங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஷான் ரோல்டன் அந்த பாட்டு, அந்த பூ பாட்டு ரொம்பவே நல்ல பாட்டு. அந்த உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ் என்ன? இந்த படத்தில் கேட்க இல்லை, ஜென்ரலாக எனக்கு பொதுவாக லவ் சாங்னாலே பிடிக்கும் சார். பிகாஸ் இது ரொம்ப ரசித்து எழுதுன மாதிரி இருக்குது இந்த லிரிக்ஸ் நீங்கள். ஸோ அது இல்லை சார், இது வந்து நான் சும்மா முன்னாடி நமக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னா ஹம் பண்ணி ஏதாவது ஒன்று நம்ம போட்ட சுடிதார் நோட் பண்ணி வச்ச காலெலாம் இருக்கும். அதை வச்சு எந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது, எதை ரொம்ப ரிப்பீட் பண்ணுற வரைக்கும்லாம் கண்டுபிடிக்கிற
பேட்ச் நான். அப்புறம் இந்த மேதமலை கூட இருக்கும், என்னைக்கு கருப்பு பொட்டு வச்சுட்டு வந்தாலும் அதை கூட அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி. அது மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு ஃப்ளார் வச்சு ஆரம்பித்து அதுக்கும் கூந்தலுக்குமான போட்டியில் கூந்தல் தான் வின் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. நான் வந்து சும்மா வாயிலே ஹம் பண்ணி தும் சாக்கு அந்த மாதிரி பல்ல கடிச்சு இப்படிலாம் பாடி ஹம் பண்ணி நான் அவருக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொன்னேன். அவர் கேட்ட, ஐயா சூப்பராக இருக்கையா, இதை நம்ம பண்ணலாம், இதை எப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், முடிஞ்சால் போட்டு விட்ருங்க. அந்த விசில்லாம் வந்து ஒரு டிஷர்ட் வச்சு முகத்தை மூடிட்டு மைக் வச்சு, அதாவது போனோம். இப்போ நம்ம இன்டர்வியூ டைமை விட கம்மி டைமில் அந்த பாட்டே முடிஞ்சிச்சு சார். ஆனால் அது ட்ரீமியாக வந்து லேண்ட் ஆச்சு. மேபி லிரிக்காவும் சரி, அந்த டியூனாகவும் சரி, அவரோட அரேஞ்ச்மெண்ட்டு அண்ட் ரவிஜியோட வோக்கல்ஸ், விஷுவல் எல்லாமே இதில் எதுக்குமே டைம் எடுத்துக்கல சார். ஆனால் ஒரு பாட்டை கிரிமினலி ஷார்ட்டாக இருக்குது, இது பெரிய பாட்டாக இருந்திருக்குன்னு சொல்லி இப்படி திட்டு வாங்குறது வந்து இந்த பாட்டுக்கு தான் நினச்சி. கமெண்ட்டில் போனாலே எதுக்கு 3 நிமிஷம் இல்லை, 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக அது டேக்கப் ஆகி எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு போகும்போது போதும்னு முடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ்னால் நிறைய இருக்குது சார். அது லவ் சாங்ஸ் ப்ளேலிஸ்ட் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். ஒன் பர்டிகுலர் சாங்னு எதை சார் சொல்கிறீங்க நீங்கள்? ஒவ்வொரு எனக்கு வந்து நாமுத்துக்குமார் சார் அசோசியேட் எனக்கு எல்லா லவ் சாங்ஸும் பிடிக்கும். தாம் தூமில் ஆளியிலே முக்குளித்து அந்த பாட்டு தான் எனக்கு இந்த பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டாக நம்ம பண்ணணும்னு நினச்சது தான். அதில் வந்து அப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரானரியாக லிரிக்ஸு. அந்த மாதிரி ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஆமாம் சார், அந்த பாட்டு தான் சார். அந்த பாட்டு கொடுத்த நம்பிக்கையில் தான் சின்ன பாட்டாக இருந்தாலுமே கூட லிரிக்காக. ஆமாம்ல, அதுவும் ரொம்ப. ஆமாம் சார், அதோட லிரிக்கெல்லாம் வந்து வேணாம் சார், அது பேசணுன்னா அதை பற்றி நிறையா பேசலாம். அந்த பாட்டு தான் சார் எனக்கு இவர்கிட்ட நான் சொல்லும் போதே சொன்னேன், சின்ன பாட்டாக இருந்தாலுமே கூட அந்த பாட்டு ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பற்றி சொல்லும் போது தான் அவருக்கு இந்த பாட்டு கான்ஃபிடெண்ட்டாக இந்த லென்த் இருக்கலாம். சீலே பண்ணும்போது ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி அந்த லூப் வந்து ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது பிரெயினில். நீங்கள் பாட்டு முடிஞ்சு திரும்ப ப்ளே ஆனால் கூட பாட்டு முடிஞ்ச ஃபீலிங்கே இருக்காது, அந்த ஃபீலில் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு சரணம் வேணும்னு அதுக்கு நான் வேணும்னு கேட்டேன், இதுக்கு வேணான்னு நான் தான் சொன்னேன். அது ரெண்டுமே ஒர்க் ஆச்சு.